இது மூணாவது. நாலாவது கேட்டகரி, லேவிக்கு பிறந்த எல்லாமே ஊழியம் தான் செய்யணும். ஹல்லேலூயா. யார் அது? நம்பர் 4 கேட்டகரி. யார் அது? லேவிக்கு பிறந்ததை ஆண்டவர் தமக்கென்று வேறு பிரிச்சிருக்கிறார். என்ன சொல்லிருக்கிறாரா? என்ன செய்திருக்கிறாரா? வேறு பிரித்திருக்கிறார். லூக்கா எழுதின புத்தகம் எடுக்க வேண்டாம். 5வது அதிகாரத்துல லேவி என்று அழைக்கப்பட்ட மத்தேயு வரி வசூலிப்புக்காரனாய் இருந்த போது கர்த்தர் அவ்வழியிலே போகும்போது எனக்கு பின் சென்று வா என்று சொன்ன போது அவன் எல்லாவற்றையும் விற்று அவருக்கு பின் சென்று வந்தான். இவன் யாரு? லேவியன். இவன் லேவியன். கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய கோத்திரத்தில் பிறந்தவன். ஆனா நல்லா படிச்சான். டாக்ஸ் ஆபீசர் ஆயிட்டான். டாக்ஸ் கலெக்ஷன் பண்ற டியூட்டி சாதாரண கிடையாது, பெரிய பணக்காரன். இதுக்கு அடுத்த வசனத்துல அவன் தன் வீட்டுல அவருக்கு இதை செஞ்சானா? அவன் ஊழியத்துக்கு வந்தவனே தன் வீட்டுல அவருக்கு 5வது அதிகாரம் லூக்கா 5ல அந்த பகுதிக்கு அடுத்தது ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணி பாருங்க. லூக்கா 5 தன் வீட்டுல என்ன செஞ்சானா? என்ன செஞ்சானா? விருது பண்ணல. பத்து வசனம் ஆசாதி என்பவன் தன் வீட்டிலே பெரிய விருந்து. பரிசுத்த வேதத்துல இந்த பெரிய விருந்து என்று எதுக்கு மென்ஷன் பண்ணி தெரியுமா? எல்லாரும் பண்ணீங்க இந்த விருந்த. ஆபிரகாம் பிள்ளை பால் மறந்த போது தன் வீட்டுல என்ன செஞ்சானா? அவன் எவ்வளவு கோடீஸ்வரன்? பெரிய கோடீஸ்வரன். அவன் வீட்டுல எப்படிப்பட்ட விருந்து பண்ணானா? எப்படி விருந்து பண்ணா? எஸ்தர் புத்தகத்துல 128 தேசத்துக்கு ராஜாவாகிய ஆகஸ்வேரு தன் அரண்மனையில என்ன செஞ்சானா? பெரிய விருந்து. இதுதான் இடையில நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்து யாரு பெரிய விருந்து பண்றா? இந்த லேவி என்கிற இந்த மத்தேயு தன் வீட்டுல எப்படிப்பட்ட விருந்து பண்ணானா? அப்ப இவன் சாதாரண கிடையாது. எப்படிப்பட்ட ஆளு? பெரிய பணக்காரன். இவன் செஞ்சது ராஜாக்கள். அதுக்கடுத்து ஆபிரகாம் எஸ்தர் ராஜாதி காலம். அடுத்து இவன் தான் ஒழுங்குடைய கன்சிஸ்டன்ட். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா நீ எதுக்கு பிறந்திருக்கிற? எதுக்கு பிறந்திருக்கிற? அப்படி வாங்க. யாத்திராம் 2 1வது வசனம் இருக்கும். யாத்திராம் 2:1. லேவி குடும்பத்தாரில் ஒருவன். ரொம்ப முக்கியமான வாசனம் இது. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன். லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றார். அவன் பேர் தான் மோசே. மாசம் போது ஒண்ணு தெரியாது, சாதாரண போயிடும். அவன் யாரு? லேவியின் குமாரனாகிய ஒருவன். லேவியின் குமாரத்தியாகிய ஒருத்தியை திருமணம் செய்தார். அவளுக்கு யார் பிறந்தார்? ஒரு இரட்சகனாகிய மோசே பிறந்தார். ஹல்லேலூயா. லேவியுடைய சந்ததி, தேவ ஊழியனுடைய சந்ததி. நீ என்ன படிச்சிருந்தாலும், நீ எவ்வளவு உயர்த்தப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் மத்தேயுவே என் பின்னாடி வரும். ஹல்லேலூயா. பெரிய படிச்சு மத்தேயு பெரிய வேலையில் இருக்கிற, ஆனா நீ யாரு? ஒரு லேவி. லேவினா இருந்தா நீ யார் பின்னாடி தான் வரணும்? அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு, அவன் விட்டதெல்லாம் எப்படிப்பட்டதான்? எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் எந்த கோத்திரத்துல பிறந்தானோ அந்த வேலையை செய்யும்படி அந்த கோத்திரத்துல பிறக்க வைத்த தேவனை பின்பற்றி. நீ லேவி கோத்திரத்துல பிறந்தது சாதாரண விஷயம் இல்லை. லேவி கோத்திரத்தில் நீ சாதாரண பிறக்க முடியாது. லேவி கோத்திரத்துல நீ பிறந்தேனா உனக்கு டாக்ஸ் ஆபீசர், டாக்ஸ் கலெக்டர், பெரிய மனுஷன், பெரிய ஐஸ்வர்யவான், இதெல்லாம் விட்டு என்ன பின்பற்றுவா. ஹல்லேலூயா. இந்த 4 கேட்டகரி
இந்த 4 கேட்டகரி தான் கர்த்தர் தனக்கென்று பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் பாருங்க. அதுல நானும் நீங்களும் 2வது கேட்டகரி வந்திருக்கிறோம். ஊழியக்காரன் குடும்பத்துல பிறந்தவங்க IAS ஆனாலுங்க. என்னோட ஆசை அவன் தேவ ஊழியத்தை தான் செய்யணும். ஹல்லேலூயா. அதை செய்யறதுக்கு அழைப்பு இல்லாத லேவி கோத்திரத்துக்கு வெளியே 11 கோத்திரம் இருக்கு. லேவி கோத்திரமே, நீ ஒரு கோத்திரம், நீ என்ன படிச்சாலும் என்ன உயர்ந்தாலும் நீ தேவ பணியை தான் செய்யணும். ஹல்லேலூயா. மத்தது செய்யறதுக்கு 11 கோத்திரம் இருக்கு. ஆனா இதை செய்யறதுக்கு வேதம் சொல்லுது, லேவியன் செய்ய வேண்டியதை செய்ய துணிகிற அந்நியன் கொலை செய்யணும். நீங்க புத்தகம் போட்டிருக்கு, லேவியர் புத்தகத்தை எடுத்து வாசிச்சுக்கோங்க. லேவியன் செய்ய வேண்டியதை யார் செய்யக்கூடாது? அந்நியன் செய்ய துணிகிறவன். ஆனா மத்தவன் செய்யறதுக்கு, மத்த காரியத்தை செய்யறதுக்கு 11 கோத்திரம் இருக்கு. லேவியன் செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு ஒரு கோத்திரம் தான் இருக்கு. அந்த ஒரு கோத்திரத்துல பிறந்த மத்தேயுவே, நீ டாக்ஸ் ஆபீஸ்ல போயிட்டா இந்த வேலையை யார் செய்வா? ஏன் பின்னாடி வரும். அழகா ஆண்டவர் அழைப்பு கொடுத்தாரு. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த லட்சியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.